இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம டெய்லி மெனு பிளான் என்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 7க்கான மெனு என்னங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். டே 7 சண்டே வருங்க. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா, தேங்காய் சட்னி, இல்லைன்னா கோதுமை ரவை உப்புமா, அது கூட காயெல்லாம் சேர்த்து செய்யலாம். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிர். இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸோடு நிறுத்திக்கலாம், இல்லைன்னா பிரியாணி ஏதாவது செய்யலாம். நான் இன்றைக்கி லஞ்சு மெனுவில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, குக்கும்பர் ரைத்தா, சிக்கனில் உப்பு கறி. இதோடு போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இல்லைன்னா ப்ரான் ஃப்ரை கூட நீங்கள் சேர்த்தி கொடுக்க முடியும். நீங்கள் ப்ரான் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் கிடைக்கும். மட்டன் இல்லைன்னா சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ். இந்த லஞ்ச் எடுக்கும்போது ஹெவியாக இருக்கும். அதனால் ரசத்துக்கு வந்து நீங்கள் பச்சைப்புளி ரசம் கொடுத்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கேர்டு நல்லா காரமாக சாப்பிடும்போது கேர்டு எடுத்தால் சூதிங்காக இருக்கும். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உப்பு கறி இல்லைன்னா ப்ரான் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா பிரியாணியை கட் பண்ணிவிட்டு உப்பு கறி, ப்ரான் குழம்பு மட்டும் வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டனால ஸ்நாக்ஸ் எடுக்க முடியாது. குழந்தைங்களா இருந்தால் லெமன் ஜூஸ் கொடுக்கலாம், பெரியவங்களாக இருந்தால் இஞ்சி டீ குடிக்கலாம். இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாதனால நைட் வந்து இட்லி இல்லைன்னா தோசை எடுத்துக்கலாம். மத்தியானம் வச்ச குழம்பு எப்படி இருந்தாலும் நைட் தோசைக்கு இட்லிக்கு சேர்த்து வைக்கும்போது டின்னருக்கு வந்து இந்த மட்டன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் பெட் டைமுக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு படுக்கும்போது நல்லாவே தூக்கம் வரும். இன்றைக்கி நம்ம வந்து தால் கம்மியாக எடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக ப்ரான், சிக்கன், மட்டன் எடுக்கும்போது நம்மளோட ப்ரோட்டீன் லெவல் வந்து மீட்டப் ஆகிடும். நம்ம இன்றைக்கி எடுத்த எல்லாமே வந்து பல்சஸ், சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் ரவை உப்புமா எடுக்கும்போது அதில் கேரட், பீன்ஸ், பீஸ் போட்டுக்கலாம். குக்கும்பர் ரைத்தா செய்கிறோம். அதனால் எல்லாமே நமக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்கும். நாளைக்கு டே 8க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thanks for watching.